தாவேக்காவோட 2வது மாநில மாநாடு முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் கூட விஜய் அவர்கள சீமான் விமர்சிச்சுட்டே தான் இருக்காரு. சீமானோட இந்த விமர்சனத்தை எப்படி சார் பார்க்கலாம் நம்ம? இப்ப விஜய் பற்றி எந்த தலைவர்கள் விமர்சனம் பண்ணாலும் அது வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் மாதிரி. ஏன்னா இப்போ ஊடகங்களில் வந்து விஜய்ன்ற ஒரு பேருக்கே வந்து ஒரு பெரிய ஒரு வியூவர்ஷிப் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. திரு சீமான் அவர்கள் வந்து விஜய் விமர்சனம் பண்ணாலும் சரி, பிரேமலதா அவர்கள் விமர்சனம் பண்ணாலும் சரி, இல்லை வேற பிற கட்சிகளை சார்ந்தவர்கள் விமர்சனம் பண்ணாலும் சரி, இல்லை விஜய் பற்றி பேசினாலும் சரி, அவங்கள கம்பேர் பண்ணி இல்லை அவர்கள் குறித்த ஒரு செய்தியை வந்து நம்ம நிச்சயமாக வெளியிடுவோம். அது வந்து பொதுவாகவே ஊடகங்கள் செய்யக்கூடியது. ஏன்னா எங்கே வந்து வியூவர்ஷிப் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது பொதுவாக கொடுப்பாங்க. அதனால தான் சீமான் அவர்களும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து விஜய் பற்றி தொடர்ச்சியாக நம்ம வந்து ஏதாவது பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைம்லைட் கிடைக்கும், நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு சீமான் அவர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து தினசரி செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தக்கூடியவர். நீங்கள் எந்த இஷ்யூவில் எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்லுவார். ஸோ அப்போ வந்து அவரை பொறுத்தவரையில் நம்ம வந்து தினசரி ஊடகங்களில் நம்மளுடைய பேட்டி இல்லை நம்ம குறித்த செய்தி வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கு. ஸோ அதனால மேபி திரு விஜயை பற்றி அவர் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விஜயை பற்றி அல்ல அவருடைய கட்சியை பற்றி அவர் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணும் பொழுது அவருக்கான அந்த கட்சிக்கான இம்பார்ட்டன்ஸுமே ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு கருத்து சொல்கிறேன், அந்த கருத்தில் வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சால் தானே அது ஒரு விவாதமாக மாறும். ஸோ இப்போ அவர் தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறார் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து விஜயை தொடர்ச்சியாக ப்ரொவோக் பண்ணும்போது அந்த கட்சி சார்பாக அதற்கு வந்து பதில் கொடுப்பாங்க, இல்லை விஜயே ஒரு கட்டத்தில் பதில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து களத்தில் வந்து டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு களம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து அது தேர்தல் நேரங்களில் நமக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ திரு சீமான் அவர்களை பார்த்தோம்னா அவர் தான் வந்து தொடர்ச்சியாக விஜய் பற்றி பேசிகிட்டே வந்தார். எதற்காக பேசிட்டு வந்தார் அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருக்கு வந்து விஜய் ரசிகர்களுடைய ஆதரவு தேவைப்பட்டது. ஸோ அந்த நேரத்தில் வந்து விஜயை சரியாக அவர் பயன்படுத்தி கொண்டார். நானும் தம்பியும் சேர்ந்தா அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் தொடர்ச்சியாக அவர் பேசி பேசி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டினதே அவர் தான். இன்னைக்கு வந்து விஜயை வந்து அவர் கடுமையாக எதிர்க்கிறார். இப்போ இன்னொரு விஷயம் கூட நீங்கள் பாருங்களேன், இப்போ பெரியார் பற்றி மற்ற தலைவர்கள் பேசினதை விட நான் சொல்றது இயக்கங்களில் இருக்கக்கூடியவங்களை தாண்டி தலைவர்களாக இருப்பாங்க, ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா சீமான் அவர்கள் தான் வந்து 2016க்கு முன்னாடி வரையும் பல மேடைகளில் ரொம்ப வந்து உச்சி முகந்து பேசினார் அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் நிற்பதற்கு காரணமே வந்து பெரியாருடைய சமூக நீதி தான் அப்படின்னு பேசினவர் தான் சீமான். இன்னைக்கு வந்து கடுமையாக விமர்சனம் பண்றார். தொடர்ச்சியாக அவர் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்துக்கும் அடுத்த மாதத்துல சொல்லக்கூடிய கருத்துக்கும் வேறுபாடுகள் அப்படின்றது இருக்கும். ஒட்டுமொத்தமாகவே ஒரு முரண்பாடினுடைய ஒரு தோற்றமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு பலரும் விமர்சிப்பதை நம்ம பார்க்க முடியுது. இப்ப சீமானுக்கு விழுந்த வாக்குகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா நீ ஒவ்வொரு தேர்தல்லையுமே வந்து அது அதிகமாயிருக்கு. 2016 இருந்து தான் வந்து அவர் தேர்தல்களிலே போட்டியிட ஆரம்பிக்கிறாரு. 2016 சட்டமன்ற தேர்தல் இருந்து அதுல வந்து 1.75% வாங்கினாங்க. இன்னைக்கு வந்து 8.22% வந்து நின்றுருக்காங்க. படிப்படியா அவங்களுடைய growth அப்படின்றது இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அவர் ஒரு விதமான ரிலையபிலிட்டியை வந்து பில்ட் பண்ணிட்டே வந்தார் அந்த சமயத்துல. இப்ப நம்ம திமுக அதிமுக எல்லாம் சொல்றோம்ல, இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் முகம் தெரிந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சியுடைய முகமா இருப்பாங்க. அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்குமே இருந்தது, ஒரு காலகட்டத்துல இருந்தது. தொடர்ச்சியாக இப்ப சீமான் மீது ஏற்பட்ட அந்த அதிருப்தியால நிறைய பேர் வெளியேறிட்டாங்க, இன்னும் வந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ திமுக வேணாம், அதிமுக வேணாம், பாஜக வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து சீமானுக்கு வந்து நம்ம போட்டு பார்க்கலாம், அவர் நல்லா பேசுறாரு, மேடைகள் எல்லாம் நல்லா பாடுறாரு, நல்லா பேசுறாரு, அவர் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சரியா தானே இருக்கு அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரையில அப்படி இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க என்டிகே வெர்சஸ் டிவிகே அப்படிதான் சீமான் அவர்கள் கொண்டு போறாங்க. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறது திமுக, எல்லாருமே திமுகவா இல்ல நம்ம கட்சியா அப்படின்னு தான் கொண்டு போறோம்னு நினைப்பாங்க. இவர் ஏன் இப்ப திமுக நாம் தமிழரா இல்ல தாவேக்காவான்னு கொண்டு போறோம்னு நினைக்கிறாரு? திமுகவை இவ்வளவு காலமும் வந்து அவர் விமர்சனம் பண்ணி பார்த்துட்டாரு. இப்ப திமுக விமர்சனம் பண்ணும் போதெல்லாம் வந்து அவருக்கு வரக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, அவர் தொடர்பான ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு வந்து கொண்டு வருவாங்க. அங்கே வந்து ஏதாவது ஒரு வீடியோ வரும், அப்போ வந்து அவர் நெருக்கடிக்குள்ளாவார். இது வந்து தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு களத்துல நம்மளும் இருக்கோம் அப்படின்றத வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா
அவருக்கு தகுந்த ஒரு எதிரியை வந்து தீர்மானிக்கணும். ஒரு பிரபலமான இமேஜ் இருக்கக்கூடிய விஜயோட நம்ம வந்து தொடர்ச்சியாக அவரை ப்ரொவோக் பண்ணி பேசணும் அப்படின்னா ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்றது தான் அவருடைய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அவர் வந்து தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னு எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரியே தெரியலையே. ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் அவர் வந்து தோற்றால் பயிற்சி, வென்றால் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு இலக்கணத்தோட வந்து ஒவ்வொரு தேர்தல்களையும் சந்திக்கிறார். அப்படின்றப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கே வந்து ஒரு சோர்வுத்தன்மை அப்படின்றது ஏற்பட்டுரும். ஏன்னா இவ்வளவு நாளா வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம், ஒவ்வொரு விஷயங்களுக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே மாறின மாதிரி தெரியலையே. அண்ணன் வந்து போன மாசம் ஒண்ணு சொல்றாரு, இந்த மாசம் ஒண்ணு சொல்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. சரி, இப்ப வந்து விஜயை தொடர்ந்து சீமான் அவர்கள் விமர்சிட்டு இருக்காங்க. விஜய்க்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சீமான் வந்து அவர் விமர்சிக்கிறது மூலமா சீமான் மேல ஏதாவது நெகட்டிவிட்டி ஒண்ணு கிரியேட் ஆகி அது அவரோட வாக்கு சதவீதம் ஏதாவது குறைய வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இப்ப 2021 தேர்தலோ இல்ல இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலோ நீங்க வந்து 2026ஓட ஒப்பிடவே முடியாது. 2026 பொறுத்தவரையில ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் வந்து உள்ள வர்றாங்க. அவங்க ஆல்ரெடி இந்த 2 மாநாட்டுல கூட்டின கூட்டம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கூட்டம். இதுவரையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாரும் அந்த மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியாது, எந்த ஒரு பணமும் செலவழிக்காம அப்படின்றது எல்லாருமே வந்து தெரிஞ்சதுதான். இப்ப இந்த நிலையில வந்து ஒரு புது ஃபோர்ஸ் உள்ள வரும்போது நிச்சயமாக விஜய் வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து நிச்சயமா புல் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே இளைஞர்கள் தான் இருக்காங்க. நீங்க வந்து எந்த கிராமத்துக்கு போனாலும் ஏதோ ஒரு சின்ன 2-3 மைக்கை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு 10-20 பேர் சேர்ந்து அவங்க கை காசை போட்டு ஒரு கூட்டம் நடத்துவாங்க. இப்ப திமுக அதிமுக காரங்களும் அவங்களுடைய உறவினர்களா இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து உறவினர்களையும் விமர்சனம் பண்ணி ரொம்ப கடுமையாக பேசுவாங்க. ஒரு 10-20-30 பேரை வச்சுக்கிட்டே வந்து அதெல்லாம் செய்வாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இளைஞர்கள் தான். இப்ப அந்த இளைஞர்களுக்கு நிச்சயமாக சோர்வு வரும். அந்த இளைஞர்கள் வந்து இந்த நடக்கக்கூடிய அரசியல் அத்தனையும் புரிஞ்சுப்பாங்க. எதற்காக திடீர்னு சீமான் வந்து விஜய் எதிர்ப்பை முன்வைக்கிறார், ஏன் திமுக வந்து முன்வைக்க மாட்டாரு, இது இவ்வளவு நாள் வந்து நம்ம திமுக எதிர்ப்பை தானே வந்து முன்வச்சிட்டு இருந்தோம், திடீர்னு ஏன் வந்து விஜய் நோக்கி நம்மளுடைய கவனத்தை அவர் திருப்புறாரு, நம்மளுடைய எதிரியை வந்து தேர்தலுக்கு தேர்தல் மாத்திக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களும் யோசிப்பாங்க. யோசிச்சு மேபி விஜய் பக்கம் அவர்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் 8.2% வாக்குகள் வாங்கியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலில். அது 36 லட்சம் வாக்குகள் அப்படின்னு சொல்றாரு. அந்த 36 லட்சம் வாக்குகள்ல குறைந்தபட்சம் 10 லட்சம் வாக்குகள் வந்து விஜயினுடைய கட்சியில இன்னைக்கு இருப்பவர்களுடைய வாக்குகளா தான் அது இருந்திருக்கும். 2026ல அது வந்து இன்னும் மோசமாக போவதற்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் அவருடைய வாக்கு சதவீதம் 3-4% வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பதா தான் நான் பாக்குறேன். சார், ஆனா நாம் தமிழர்ல இருக்கிற எல்லாருமே ஒரு கொள்கை பிடிப்போடவங்க, ஒரு கொள்கை பிடிப்புள்ளவங்க, தமிழ் தேசிய கொள்கையால ஈர்க்கப்பட்டு சீமான் பின்னாடி வந்தவங்க. ஆனா விஜய்னு ஒரு தெரிவு கவர்ச்சியை பார்த்து அவங்க எல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு நமக்கு சில நாம் தமிழர் நிர்வாகிகள் சொல்றாங்களே, அந்த கருத்து எப்படி சார் பார்க்கலாம்? நிர்வாகிகளை பொறுத்தவரையில சீமானோட தொடர்புல இருக்கக்கூடியவங்க வந்து நிச்சயமாக சீமான் அவர்களை தான் ஆதரிச்சு பேசுவாங்க. எந்த காரணங்களுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இன்னைக்கு களத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த தன்மை மாறி இருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, இப்ப உங்களுடைய எதிரி இவ்வளவு நாள் வந்து திமுகவா இருந்தாங்க, காங்கிரஸா இருந்தாங்க. இப்ப திடீர்னு நீங்க விஜயா மாத்தும் பொழுது அந்த இளைஞர்கள் எப்படி அதை வந்து புரிஞ்சுப்பாங்க, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதான் ஒரு கொள்கையால ஈர்க்கப்பட்டவங்க வந்து அந்த பக்கம் போவாங்களா, திரை கவர்ச்சியை பார்த்து போயிடுவாங்களா? திரை கவர்ச்சி நீங்க வந்து சிம்பிளா சொல்லிட முடியாது இல்ல. இப்ப அவரும் வந்து தமிழ் தேசியம் தான் சொல்றாரு. இப்ப வந்து அவரு திராவிடம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு அதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லலாம். தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய 2 கண்கள் தானே சொல்றாரு. அப்ப தமிழ் தேசியத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து நம்ம கொள்கையா வச்சுக்கிறாரு. தமிழ் தேசியத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து தானே அவர் வந்து பேசுறாரு. அப்படின்றப்ப நம்ம வந்து அப்படி அவங்க எடுத்துப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் தெரியும் அவங்க உண்மையிலே எடுத்துட்டாங்களா இல்லையான்னு. பட் பெரும்பான்மையாக வந்து சீமான்ட்ட வந்து அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் நான் சொன்னேன், பெரியார் பத்தி எந்த தலைவர்களும் பேசாத வகையில புகழ்ந்து பேசினாரு. ஆனா இன்னைக்கு வந்து ஈரோட்டுல நடந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொன்னாரு, பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண் அப்படின்னு சொல்லி பெரியாரை கிண்டல் பண்ணது, தொடர்ச்சியாக வந்து அவருடைய ஸ்டாண்டை மாத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதிருப்தியாக கிரியேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்லையும் அந்த வெறுப்பை வந்து அவங்க காமிச்சிட்டே இருக்காங்க. இப்போ வந்து களத்தை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நாம் தமிழர் வெர்சஸ் டிவிகே, இல்லை டிவிகே வெர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த யூடியூபர்ஸா இருக்கக்கூடிய பல பேர் வந்து அந்த முயற்சியை செஞ்சுட்டு இருக்காங்க.
இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளர்களாக, அதாவது முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருந்த ஒரு கட்டமைப்பு அப்படின்றது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து நீங்க மதுரையில யார் இருக்கா, இல்ல தேனியில யார் இருக்கா, இல்ல திண்டுக்கல்ல யார் இருக்கான்னு நீங்க கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சது சீமானோட இருக்கக்கூடிய ஒரு 5-6 பேர், யூடியூப்ல பிரபலமான சில நபர்கள். இவர்களை தவிர வந்து வேற யாருமே வந்து நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கோ இல்ல பொதுவான மக்களுக்கோ அறிமுகமே இல்லாத நபர்களா இருக்கிறாங்க. இப்ப தேர்தல் நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா, சீமானவர்களுடைய அந்த பிரச்சாரம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த ஆர்டிகுலேஷன் கேப்பபிலிட்டி இருக்கு. ஒரு விஷயத்த வந்து அழகியலா இன்னும் ரசிக்கக்கூடிய வகையில சொல்லக்கூடிய தன்மை அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள்ல வந்து சீமானவர்களுக்கு அதிகமாகவே இருக்கு. ஸோ அவர் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா கேம்பெயின் பண்ணுவாரு. அவர் கேம்பெயின் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னா அவருடைய பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. ஒரு பொழுதுபோக்கு பேச்சா கேட்பாங்க. யூடியூப்ல நிறைய பேர் பார்ப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். ஆனா அந்த இடத்துல வந்து கேண்டிடேட் யாரா இருக்க போறாங்க, அந்த கேண்டிடேட்டுக்கு என்ன புல்லிங் பவர் இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ரெண்டாவது, எலெக்ஷன் வந்து ஒரு ஐடியாலஜியோட ஃபைட் பண்றது கிடையாதுங்க. ஒரு எலெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து அதுல பணபலம் இருக்கணும், உங்களுக்கு வந்து வேட்பாளர் அறிமுகம் அப்படின்றது இருக்கணும், ஓரளவு செல்வாக்கான ஒரு நபரா இருக்கணும், ஒரு சமூக பின்புலம் அப்படின்றது இருக்கணும். நிறைய ஃபேக்டர்ஸ் அடங்கியது தான் ஒரு எலெக்ஷன் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல வந்து நாம் தமிழரால அதை புல் பண்ணவே முடியாது. அப்ப வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்க, என்ன எனிவே வந்து இவர் தோக்க போறாரு, முன்னாடி ஒரு ஆப்ஷனா அவர் இருந்தாரு, வேற யாரும் நமக்கு கிடையாது, இப்ப இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்றப்ப அவருக்கு போடக்கூடிய வாக்குகள், பொதுவான நபர்களுடைய வாக்குகள், அது விஜய்க்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நீங்க சொல்லும் போது சொன்னீங்க விஜய் வந்து அவர் ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படின்னு. இந்த மாநாட்டில் வந்து இந்த சிங்க கதைலாம் சீமானுக்கு தான் சொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு விமர்சகர்கள் வந்து நமக்கு கருத்து சொன்னாங்க. இப்போ வந்து விஜய் தரப்பினரோ இல்லை விஜய் அவர்களோ டைரக்டா சீமான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கோ இல்லை ஒரு பதில் சொல்றதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா எலெக்ஷன் நோக்கி போற நேரத்துல? இப்ப எப்படி விஜய் வந்து திமுகவை ப்ரொவோக் பண்றதுக்கு ட்ரை பண்றாரோ, அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து விஜயை ப்ரொவோக் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஐ திங்க் அதுக்கு விஜயும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. திமுகவின் சார்பாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் என்னதான் ப்ரொவோக் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரமா வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு விஜயும் வந்து சீமானுடைய குற்றச்சாட்டுகள், சீமானுடைய விமர்சனத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ண மாட்டார். ஏன்னா சீமான் வந்து ரொம்ப கடுமையாகவே விமர்சனம் பண்ணிட்டாரு. ஒன்று இந்த பக்கம் நில்லு, இல்லை அந்த பக்கம் நில்லு, ரோட்டுக்கு நடுவில் நின்னா லாரி அடிச்சு செத்து போவா அப்படின்னு உச்சபட்சமாகவே பேசிட்டாரு. ஸோ வந்து அதுக்கே வந்து ரியாக்ட் பண்ணாத விஜய் இனி வரக்கூடிய நாட்களில் சீமான் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் அதை கடந்து போவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜயை வந்து ரொம்ப அதீதமாக ஒரு தனிநபர் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சாரு சீமான் அவர்கள். அப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்னா ஐ திங்க் அவர் சார்ந்த அந்த திரையுலகத்தில் இருப்பவர்களோ இல்லை அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஃபன் பண்ணக்கூடிய இயக்குநர்களோ வந்து அதை வந்து பொறுத்து கொள்ள மாட்டார்கள். ரொம்ப வந்து அவர் கடுமையாக பாதிக்கப்படுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சார், ஆனால் முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணல. ஆனால் சேகர் பாபு திமுகவோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களாக ரியாக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி விஜய் தரப்புல இருந்து ராஜ்மோகன் அவர்களோ இல்லை ஆதவர்ஜுனா அவர்கள் யாராவது ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு? இல்லை, அவங்க ரியாக்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ விஜய் வந்து ரியாக்ட் பண்றாரு, இல்லை விஜயின் சார்பாக யாராவது ரியாக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு வந்து பதில் கொடுத்த மாதிரி ஆயிரும். அப்ப என்ன ஆகும், திருப்பி வந்து பதில் கொடுக்குறான், அப்ப நம்மளும் திருப்பி நம்ம இன்னொரு கேள்வி கேட்போம் அப்படின்ற ஒரு சிந்தனை வரும் தானே. ஸோ அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. அப்படி ஒரு ஸ்பேஸ் வந்து சீமானுக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் விசஸ் தாவேக்காங்கிறது சீமான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இப்ப தமிழக அரசியல் களத்துல அது வந்து எடுபடுமா? அப்படிதான் எலெக்ஷன் நோக்கி அது அப்படிதான் போகுமா நாம் தமிழர் விசஸ் தாவேக்கான்னு? அப்படி போவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு தேதியில வந்து திமுக தான் ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கு. ரெண்டாவது வந்து அதிமுக பிளஸ் பாஜக, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸா இருக்காங்க. இப்போ வந்து விஜயை பொறுத்தவரையில அந்த 2வது இடத்தை எப்படி நம்ம அடைவது அப்படின்றதுலதான் விஜய்கிட்ட ஒரு போட்டி இருப்பதா நான் பாக்குறேன். ஒரு முதன்மை சக்தியா வருவது அப்படின்றது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அதுக்கு நீங்க வந்து மிகப்பெரிய எஃபோர்ட் போடணும். அந்த எஃபோர்ட்டை வந்து தாவேக்காவினர் போடுறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. மேபி அவங்க வந்து இந்த ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணி, ஒரு ஹீரோக்கான ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணி எப்படியாவது நம்ம வந்து அந்த 2வது இடத்தை அடைவதற்கு ஆன முயற்சியில தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2வது இடத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சியா தான் இருக்கே தவிர ஒரு முதன்மை சக்தியா வருவதற்கான முயற்சி அப்படின்றது இன்னும் பெரிதாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அப்ப இன்னமும் வந்து தாவேக்கா ஒரு 3வது இடத்துல தான் இருக்கு. ஸோ இப்போ ஒரு 4வது இடத்துலயோ ஒரு 5வது இடத்துல தான் வந்து உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். கடந்த கால வந்த எல்லா எலெக்ஷன்ஸ்லையுமே நாம் தமிழரோட வாக்கு சதவீதம் வந்து ஏறுமுகத்தில் தான் இருக்கு. இப்போ வந்து 2026 வந்து அவங்களுக்கு ஒரு டூ ஆர் டை மாதிரி சொல்றாங்க. இந்த எலெக்ஷன்ல சப்போஸ் அவரோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிடுச்சுன்னா சீமானோட அரசியல் எதிர்காலமோ இல்லை நாம் தமிழர் கட்சியோட அரசியல் எதிர்காலமோ எப்படி சார் இருக்கும்?
அதான் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலைஞர் அவர்கள் மறைந்த போதும், நீங்க உங்களுக்கு உடனே ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சராக உதயநிதியை கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு வந்து உதயநிதிக்கு பிறகு அவருடைய மகன் இன்பநிதி வந்தாலும் கூட திமுகன்ற கட்சிக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா அதோடைய கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங். ஆர்கனைசேஷனலா வந்து திமுகவுடைய தலைமை யார் சொன்னாலும் உடனே வேலை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளர் இருக்கிறாங்க, கிளை செயலாளர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அதிமுகவும். தாவேகா வெர்சஸ் என்டிகே அப்படிதான் இந்த அரசியல் களம் இருக்க போதா இல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.